லாஸ்ட் இயர் ப்ரீகேஜி படித்தான், இப்போ எல்கேஜி படிக்கிறான். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இங்கே வந்தப்போ கூட அவனுக்கு அந்த ஃப்ளூயன்சி வந்து இல்லை. இப்போ இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். ஹாப்பியாக வரான் ஸ்கூலுக்கு. இங்கே ஸ்டாஃப்ஸு எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. கேஜின்னு வரும்போது ஸ்டாஃப்ஸோடு சேர்ந்து அவங்க அந்த கேர்டேக்கர்ஸ் இருக்கணும், அவங்களும் நல்லா பார்த்துக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் பிள்ளைங்க வந்து ஹாப்பியாக வருவாங்க. இங்கே அவங்களுமே நல்லா பார்த்துக்கிறாங்க. எஜுகேஷன்லேருந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனுங்கிறதுனால அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. லைக் பிள்ளைங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து அவங்களுக்கு இப்போ இருந்தே அந்த தாட்ஸ் இருக்குது, சாமி கும்பிடணும் அந்த மாதிரி. இப்போ இந்த பாப்பாவையும் நாங்கள் நெக்ஸ்ட் இங்கே தான் ப்ரீகேஜி சேர்க்கணுன்ட்டு இருக்கோம். இங்கே ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் இப்படி இருக்கணும். ஆல்ரெடி எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸுங்கும் போது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையும் கண்டக்ட் பண்ண நல்லா இருக்கும். வேற ஏதாவது உங்களோட சஜஷன்ஸ் மேம் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக? சஜஷன்ஸு இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. எஸ், தேங்க்யூ. பண்ணுறோமோ தமிழ் இந்த கொரோனா டைமில் வந்து தமிழ் வந்து இப்போ எழுத படிக்கவே தெரியாமல் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 3rd ஸ்டாண்டர்ட் வரும்போது விஷ்ணு பிரியா மிஸ் இருந்தாங்க, அவங்க நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க. 4th 5th இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஆக்சுவலாக என்னோட பொண்ணு படிக்கிறான். நல்லா என்னென்ன கொடுத்து விடணும், என்னென்ற அந்த பேசிக் இது ஸ்கூலில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ரொம்ப ஆக்டிவிட்டியும் வந்து இப்போ நீங்கள் நடத்துறதுனால உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே நடத்துறது எல்லாமே ப்ரேயர்லையும் வருதுன்றது நீங்கள் சொல்ல போய் தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரேயரில் வழங்குவாங்க. இங்கே சில குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இருந்தாலும் நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா போகுது. அதே மாதிரி வேல்யூ எஜுகேஷன் வந்து ரொம்ப குட்டு. வேற எந்த ஸ்கூல்லையுமே அது இல்லை, இந்த ஸ்கூலில் இருக்குது. படிப்போட இதுவும் வேணும், படிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, இதுவும் வேணும். ஏன்னா இது ஒழுக்கம் இதெல்லாம் இருந்தால் தான் அடுத்து படிப்புன்றது நல்லாயிருக்கும். நல்லா இருந்தது. மேக்ஸ் மேக்ஸ் நல்லா புரியுற மாதிரி அவங்க வெஜிடபிள் பைஸ் எல்லாம் நல்லா 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க. என்னது சார்? அது ஆமா, அந்த ஆக்டிவிட்டி 4th ஸ்டாண்டர்ட் பண்ணது. அவங்க அப்சர்வ் பண்ணி பண்ணதுல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வயசுல அவங்களால பண்ணது நல்லா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்க்கும்போது எனர்ஜெட்டிக்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்குது. இது இப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும். வணக்கம். இன்றைக்கி நடந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் வந்து எனக்கு எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸும் குழந்தைங்கிட்ட நடந்துக்கிறத நான் நேரில் நிறைய பார்த்துருக்கேன். நான் சின்ன குழந்தைங்கிட்ட எந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கேன். அதே மாதிரி வீட்டில் வந்து என் பிள்ளைங்களும் சரி, அவங்க மிஸ் இது சொன்னாங்க, இப்படி பண்ணாங்க, அது மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு என் பொண்ணு எனக்கு சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பையன் கூட அந்த அளவுக்கு எனக்கு சொன்னது கிடையாது. என்னோட பொண்ணு என்ன சொல்கிறது, இந்த வயசு அவள் சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கூலுக்கும் சரி, இங்கேருந்து வந்தால் அவள் யார் யாரை பார்த்தேன் வச்சேன், பிரின்சிபல் மேம் பேசினாங்க, வாய்ஸ் சொன்னாங்க, இது எல்லாமே அவள் சொல்கிறது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு எங்களுக்கு. அண்ட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து அவளோட ஸ்டாண்டர்டில் என்ன படிக்க முடியுமோ அதை கரெக்டாக படிக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க வந்து கிளாரிஃபையாக அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க டீச்சர்ஸ். அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே அவளுக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ நான் வீட்டில் கூட கொஞ்சம் அதட்டினா கூட நீ எனக்கு மிஸ் இப்படி தான் சொல்லித்தர மாட்டாங்க, நீ சொல்லித்தர வேணாம் அப்படின்னு போயிடுவான். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட டீச்சிங் சொன்னால் நல்லா பேரண்டிங் கேர் பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதாவது பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ் இது வந்து. இப்படி வருஷத்துக்கு ஒரு ஏன்னா 6 months ஒரு அப்படி சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும். அதாவது பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி கேர் எடுக்கணும். அதாவது டீச்சரோட அவுட்புட் வந்து 50% தான், பேரண்ட்ஸோடது கண்டிப்பாக 50% இருக்கணும். இருந்தால் தான் பிள்ளைங்க வந்து 100% கோலை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கு உண்மையிலே மேமோட ஸ்பீச் உண்மையிலே ரொம்ப